வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் உள்நோக்கம் இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். திட்டமிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் SIR கணக்கீட்டு பணியை வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறுவதை முழு மனதுடன் வரவேற்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கூறினார். இது ஒரு சீர்திருத்தம். ஏறத்தாழ பலமுறை 8 முறை இன்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 8 முறை இதே போன்ற SIR இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. சராசரியாக 6.5 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த SIR இப்பொழுது 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. SIR குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அதை மேற்கொள்ளக்கூடாது என காங்கிரஸ் கட்சியின் KV தங்கபாலு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒரு செயல் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாட்டு இருக்கும்போது, நடவடிக்கையில் இருக்கும்போது அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடாது என்பது ஒரு மாண்பான விதி. நெல் கொள்முதல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்று விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலத்தூரில் நடந்த விழாவில் 141 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 117 பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றியவர் தொடர்ந்து நல்ல மழை பெய்தது நல்லாட்சிக்கு அடையாளம் என்றார். திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. தென்காசி மாவட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சிலம்பம் சுற்றி அசத்தினார். கீழ சுரண்டை வழியாக அரசு விழாவுக்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சருக்கு மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி வரவேற்பு அளித்தனர். இதனை கண்ட முதலமைச்சர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி அவர்களை பாராட்டினார். அப்போது மாணவர்களின் கையில் இருந்த சிலம்பத்தை வாங்கி தானும் சுற்றினார். இதனை பார்த்த அந்த பொதுமக்கள் உற்சாகம் அடைந்தனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட CMDA அனுமதி அளித்திருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைக்குள் குடியிருப்புகளை கட்ட அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தாவேக்குவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கட்சியின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதால் வருகிற 5ஆம் தேதி தாவேக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். சிறப்பு பொதுக்குழுவில் கூடி வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார்.